गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ श्री श्रीरामकृष्णसमर्थ सद्गुरु देवाय नमः। ஓம்கார சாதனை பற்றி இப்போ சொல்ல போகிறது. மாஸ்டரோட வீடியோ லிங்க்கும் கொடுக்கறது. தயவுசெய்து நீங்கள் அந்த லிங்க்கையும் ஒரு தடவை கேட்டு பார்த்தேன்னா நல்லா இன்னும் புரியும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற கௌரி. சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிற சுவாசம் 5 பாகமாக போகிறது. ரிஷிமயம் ஜீவிக்கிறவா சுவாசத்தை கவனிப்பா. சாதாரணமாக எடுக்கிறது அந்த 5 பாகமாக போகிறது என்னென்னா பிராண, அபான, சமான, வியான, உதான அப்படின்னு 5 பாகமாக போகிறது. இது 5 பாகமாக மாறும். இதை நம்ம இத்தனை நாள் வரைக்கும் கவனிக்கலை. இது நம்ம சரீரத்தில் நடக்கிறது. இப்போ தான் இதை பற்றி அவேர்னஸ் வந்திருக்கு. இனிமேல் நம்ம கவனிப்போம். இட் இஸ் ஹேப்பனிங்கிறது கவனிக்கிறது தான். இந்த தடவை நம்ம சுவாசம் எடுத்து விடும்போது இதை கவனிப்போம். மௌனமாக இரு அப்படிங்கிறது என்னென்னா இந்த சேஞ்சை அப்சர்வ் பண்ணணும். அதுதான். இது சுலபமா கஷ்டமா? சுலபந்தான். விஞ்ஞான ரீதியாக எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இதுக்கு. மொத்த ஆத்தியாத்மிக சாதனை குண்டலினி சக்தி மீது தான் ஆதாரப்படுறது. என்ன சாதனை வேணால் நீங்கள் செய்யலாம். நாம ஜபம், யாகம், யஜ்யம், சோஸ்திர பாராயணம் அப்படின்னு என்ன நீ சாதனை பண்ணினாலும் ரிசல்ட் என்ன? குண்டலினி வேலை செய்யணும். குண்டலினி சக்தி வேலை செய்யணும். குண்டலினி அப்படின்னா என்ன? அந்த சர்க்கிள் ஆக இருக்குது. அந்த சர்க்கிள் ஓப்பன் ஆகணும். முன்னாடி நம்ம சுவாசத்தால் செஞ்சோம் ஓம்காரம் மூலம். இப்போ லட்சியமும் அதுதான். என்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸு தயார் பண்ணினாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கு ஒரு சர்க்யூட் ஏற்பட்டாலே ஓகே. எங்கே சர்க்யூட்டு பிரேக் ஆகுது, ஆனால் அங்கே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வேலை செய்யாது. சர்க்யூட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்யும்படி ஆறுது. சுவாசம் 2 பாகம். 1 லங்ஸுக்கு போகிறது. பௌதிகமாக எப்படி போகிறது?
எங்கே எப்படி பியூரிஃபை ஆகிறது? அங்கிருந்து ஹிருதயம் சரீரம் முழுக்க எப்படி போகிறது அது தெரியும். ஆத்தியாத்மியத்தில் சுவாசம் விசுத்தி சக்கரத்துக்கு எப்படி போகிறது, நாம் அதை பிடிச்சிக்கணும். மொத்தமாக அந்த ஸ்ரீவித்யை இதுதான். யந்திரம் 49 ரகமான கோணம் ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. இப்போ பர்டிகுலராக வேணுகோபால் நகர் போகணுன்னு இருக்கிறது தான் முக்கியம். அது நீ பஸ்ஸில் போனியா, ஒரு பஸ்ஸில் 5 ஸ்டாப் வரும், ஒரு பஸ்ஸில் 6 ஸ்டாப் வரும். இல்லை நீ அடியடியாக ஸ்டேஷன்லேருந்து நடந்து கணக்கு பண்ணிட்டு வரியா, அது உன்னோட இஷ்டம். வாட் அவுட் இட் இஸ். ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சர்க்கியூட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும். பிந்துக்கு போக முடிஞ்சால் போகும், அது விசுத்தி சக்கரத்துக்கு போயிடுவேன். இப்போ நம்ம ஸ்ரீசக்கரத்தை எதிரில் வச்சுட்டு குங்கும பூஜை பண்ணுறோம். அதாவது அந்த பிந்துக்கு மேலேயுமே குங்குமத்தை போட்டுடுறோம். அந்த சர்க்கியூட் டயக்ராம் நம்ம பார்க்க முடியாமல் அது மேலே குங்குமமோ அட்சதையோ ஏதோ போடுறோம். அட்லீஸ்ட் அந்த டயக்ராம் பார்க்க முடிஞ்சிடுதுன்னா, அதை டைரெக்டாக நீங்கள் பார்க்க முடிஞ்சதுன்னா எப்போ வேணும் சர்க்கியூட் லிங்க்கு கிடைக்கும். அதனால் பூஜை அர்ச்சனை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்க. சுவாசம் அது பிரெத்து எடுக்கும்போது நீ ஸ்ரீசக்கர நிர்மாணத்தை கவனி. அது விசுத்தி சக்கரத்துக்கு போகிறது. விசுத்தி சக்கரத்துக்கு மேலே இருக்கிறது குரு விசேஷமான பீஜாட்சரத்தில் சொல்கிறார். அது ஷோடசி வித்யை அப்படின்னு சொல்கிறார். அதான் 16th அக்ஷரம். அந்த அக்ஷரத்தை புக்ஸ்லையும் பிரிண்ட் ஆகியிருக்காது. அந்த அக்ஷரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ஓப்பனாக சொல்ல மாட்டான். அது விசுத்திக்கு மேலே இருக்குது. ரகசிய அக்ஷரத்தில் குரு உனக்கு தெரியப்படுத்துவார். க ஏ இ ல ஹ்ரீம், அ ச க ஹ ல ஹ்ரீம், ச க ல ஹ்ரீம். இது 15 அக்ஷரம், பஞ்சதசி. இது 16வது அக்ஷரம் குரு சொல்லித்தருவார், வெளியில் யாரும் சொல்லித்தர மாட்டா. லாஸ்ட்டு பீஜம் குரு மூலமே இது வரும். அப்போ சர்க்கியூட்டு பூராகும். எங்கே கனெக்ஷன் தரும்? குருவை எங்கே தேடணும்? குருவை எங்கே தேடினாலும் முடியாது. அக்னியில் கால் வச்சு நீ இப்போ குருவை எங்கேயாவது வெளியில் போய் தேடுற அப்படின்னா அக்னியில் காலை வச்சது போல தான். நீ இந்த பஞ்சதேசி ஜபத்தை செஞ்சுட்டே போனாக்க அந்த கனெக்ஷன் தரத்துக்கு டைம் வந்துட்டா குருவே தருவர். குருவுடைய முதல் லட்சணம் சர்வஜத்துவம், சர்வந்தர்யாமி. 2 லட்சணமும் இல்லாதவா குருவே இல்லை. சர்வர் அந்தர்யாமி, சர்வஜனாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக எந்த குருவை பார்த்தாலும் இந்த 2 லட்சணம் கண்டிப்பாக இருக்கும். நீ போய் அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கேட்டால் தரமாட்டா. பசிக்கிறதுன்னு கேட்டால் தான் அம்மா சாதம் போடுவா. அது இதுக்கு ஒத்து வராது. குரு மட்டும் உனக்கு அருகதை வந்துட்டா 1 நிமிஷம் கூட டிலே பண்ணாமல் வந்துடுவா. அவர் காலாதீதன் அப்படிங்கிறதுனால நாமே லேட்டு பண்ணுவோம்.
சுவாசத்தை ஹிண்ட்டு பண்ணினேன். ஸ்ரீயந்திரத்தை எதிரில் வச்சுண்டு இதை பண்ணு. அவர் காலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லை. பிந்துநாத தீதா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும், இன்ஜினியரிங் படித்தாலும், எலக்ட்ரோ ஃபிசிக்ஸ் படித்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். சுவாசம் ஓங்காரம் மூலம் இதை பண்ணுறோம். வியாகுருதி சூரியனோட சக்தி மூலமாக சொல்கிறோம். சூரியனை நம்ம சரீரத்துக்கு போல் கொண்டு வர முயற்சிக்கிறோம். மொத்த ஆத்தியாத்மிக வித்தியும் இதே நடக்கணும். ஓம்காரத்தை தெரிஞ்சுப்போம். சுவாசம் உள்ளே போகிறது, வெளியில் வருது. ஜாக்கிரதை அவஸ்தையில் பிரயத்தனம் பண்ணுறோம். நம்மளுடைய சுவாசம் லங்ஸுக்கு போகிறது. ஒரு சுவாசம் ஸ்ரீஸ்கிர சக்கர ஆகிருதியில் எப்படி போகிறது, அதை நீ அப்சர்வ் பண்ணு. சரீரத்தில் ஏற்படுத்தும் அதற்கே டீப் ப்ரீத்துன்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது இது சரீரத்தில் நடக்கிறது, அதுக்காக தான் நம்ம டீப் ப்ரீத்துன்னு சொல்கிறோம். சின்னதாக இருக்கும், அதுக்கு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் போனால் தான் அது டீப் ப்ரீத் பண்ணால் தான் அது சௌரியமாக இருக்கும். எவ்வளவு டீப் ப்ரீத்து பண்ணணும் அப்படின்னுங்கன்னு நம்ம கேட்குறோம். நீ ஒன்றை ரொம்ப சிரமப்படுத்திக்காத, முடிஞ்ச வரைக்கும் பண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு லங்ஸை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிடும். முடிஞ்ச வரை டீப் ப்ரீத் பண்ணு, பயப்படாத. ஓவர் எக்ஸ்பேண்டு நீ செய்ய முடியாது. பிரயத்தனம் பண்ணு. மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து விடு. அந்த சுவாசத்தை விடும்போது பூரா விடணும். அந்த லங்ஸில் காற்று மிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது 5 செகண்டு பிரெத்து எடுத்தால் 10 செகண்டு விடும்படி எல்லோரும் சொல்லுவாள். அந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லாமே வெளியில் வரணும். இதுக்காக நீ ஒன்றும் டைமெல்லாம் வச்சுக்க வேண்டாம். யுவர் பாடி இஸ் த பெஸ்ட் ஜட்ஜு. கிளாக்கு அந்த கடியாரெல்லாம் வேண்டாம். பாகிய ஜகத்தோட எந்த விதமான சம்பந்தமும் வச்சுட்டாலும் நாம் அந்த ஜகத்துக்கு போக முடியாது. நாம் போக வேண்டியது இன்னர் அந்த ஜகத்து. சுவாசம் எடுத்து விடும்போது அந்த தூக்கமாக ஒரு மாதிரி மத்து ஸ்திதிக்கு போக வேண்டாம். அப்போ அந்த ஒரு மாதிரி மத்து ஸ்திதி வரும். சாதாரணமாக ஆக்டிவாக இல்லைன்னா தூக்கம் வருது, சகஜம். அதே சையமனம் அப்படிங்கிறோம். யானிஷாத் அப்படின்னு சொல்கிறார். சுவாசம் இப்போ கூட ஸ்லோவாக எடுத்து ஸ்லோவாக விடு. இப்போ இதை கேட்டுன்னு இருக்கும்போதுமே சுவாசத்தை ரொம்ப ஸ்லோவாக எடுத்து ஸ்லோவாக விடுங்கோ. இது செகண்ட் நேச்சர். எப்பவும் டீப் ப்ரீத், ஸ்லோ டீப் பிரெத். ஓம்காரம் பாகிய ஜகத்து பற்றி ஆலோசிக்காமல் பண்ணுறோம். பிரெத்து டீப்பாக எடுத்து விடுறோம். தூக்கம் வரும், தூங்கப்படாது. சுவாசம் சுஷுப்தி அவஸ்தை பிரதிகா. எப்போ நீ பிரெத்தை மாற்றிண்டோமோ உன்னுடைய சேத்தனத்துவ ஸ்தாயி மாறுறது. இது உனக்கு அனுபவத்தில் வந்திருக்கும். ஆக்டிவாக இல்லாத டயத்துலையும்
அவேர்னஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சுவாசம் மெதுவாக எடுத்து விட ஆரம்பிக்கும்போது ரொம்ப அவேர்னஸோடு இருக்கிறது முக்கியம். கஷ்டந்தான். சுவாசத்தை 3 ரகமாக ஸ்டேஜில் மாற்றிக்க முடியும். ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இது 3த்துலேயும் மாற்ற முடியும். டீப் ஸ்லோ பிரெத், செகண்ட் நேச்சர். இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நம்ம சுவாசத்தை மாற்றிக்க முடியும். யார் இந்த 3 லோகமும் போக முடியுமோ, தட் மீன்ஸ் ஜாக்கிரத, சொப்ன, சுஷுப்தி அவஸ்தை. அதாவது ஜாகிரத அவஸ்தையை பார்க்க முடியும். சுவாசத்தை மாற்றி சொப்ன அவஸ்தையிலையும் பார்க்க முடியும். சுவாசத்தை மாற்றி சுஷுப்தி அவஸ்தையிலையும் பார்க்க முடியும். இந்த 3ஐயும் தாண்டினவா துரிய ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த 3 ஸ்திதிலையும் பார்க்க முடியறது அபியாசத்தை செய்வதுக்கு ஓம்காரம் அந்த ஸ்திதிக்கு அழைச்சின்னு போகிறது. அதுக்கு ஓங்காரம் உபயோகப்படுறது. உங்களுக்கு சொன்னால் ஒரு ஜோக்கு, அது சிரிப்பு வரும். நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது, எம்எஸ்சி என்னோட படிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு எங்கள் ரூமில் இருந்தாள். அப்போ ஏதோ கிளாஸ் இல்லை. அப்போ நான் சரி முன்னாடி வந்துவிட்டேன். ரூம்மேட்டு போர்வை போத்திட்டு படுத்துட்டு இருந்தார். கிளாஸ் இல்லை. நான் ரூமுக்கு வந்த உடனே அவன் போர்வை போத்தின்னு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன படுத்துன்ட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆமாம் நான் படுத்துன்ட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் இப்போ ஆன்சர் சொல்லிருக்கான். அவன் படுத்துட்டு இருக்கிறது மாதிரியா, விழிப்புடன் இருக்கிறது மாதிரியா? அந்த மாதிரி சுஷுப்தி ஸ்திதி போய் நாம் விழிப்புடன் இருக்கணும். ஓம்காரம் ஜாக்கிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தையை ஒதுக்கி விட்டுடும். நித்ரா ஸ்திதிக்கு நம்ம போயிடணும். நித்ரா ஸ்திதி போயும் விழிப்பு நிலையில் இருக்கணும். பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு சவுண்டு இல்லை. அதாவது இந்த ஓம்காரத்தை மிஞ்சின சவுண்டு பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. ராமா அப்படின்னு எடுத்துட்டு போகுமோ என்னவோ, அது கூட எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணினாதான் தெரியும். மிச்ச சவுண்டு எடுத்துன்னு போகாது. அது கண்டிப்பாக அது உறுதி. இந்த 3 ஸ்திதியும் தாண்டி, டைமென்ஷன் தாண்டி, காரண ஜகத்தையும் தாண்டி உள்ளே போகணும். காரண ஜகத்தும் சுஷுப்தி அவஸ்தையும் ஒன்று தான். இந்த பேரில் கவனித்து மனசை குழப்ப பண்ணிக்காத. ஸ்தூல சூஷ்ம காரண. ஸ்தூல அப்படின்னா ஜாகிரத அவஸ்தை, சூஷ்ம அப்படின்னா சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னா நித்ரா அவஸ்தை. இப்போ உச்சரிக்கும் ஓங்காரம் நம்ம 15 நிமிஷம் செய்தோம். ஒன்றை நன்னா நினைவு வச்சுக்கோங்க. கோ இன்சைடு, அந்தர்முகம் ஆகணும். சுஷுப்தி போகணும். நித்ராஸ்திதி போய் அவேர்னஸாக விழிப்புடன் இருக்கணும். பகவத்கீதையில் சொல்கிற யானிஷாத் சர்வபூதேஷு, எல்லாரும் எப்படி அஜ்ஞானத்தில் இருக்காளோ, அதாவது எல்லாரும் தூங்க போகிறார்களோ, சையமனம் சாதிக்கும் மனுஷா வியக்தி விழிப்புடன் இருப்பா. எல்லாரும் தூங்கினாலும் நம்ம சாதிக்கணுங்கிறவா விழிப்பு நிலையில் இருப்பா. இப்போ
பேப்பரில் கூட இந்த இது எக்ஸாம்பிள் பற்றி நன்னா வந்தது. இந்த ஓம்காரம் பண்ணுறதுனால பௌதிக மாற்றம், அதாவது ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் கூட நடக்கிறது. இந்த சுவாசத்தினால தட் மீன்ஸ் இந்த சுவாசம் 2 பாகமாக போகிறது. ஒரு மார்க்கத்தில் பிரயாணித்து விசுத்தி சக்கரம் டீப்பாக காற்று லங்ஸுக்கு போகிறது. பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறது, அது உனக்கு தெரியும். லங்ஸு எக்ஸ்பேன்ஷன்லேருந்து இது இல்லாமல் அது நடக்கிறது. இன்னொரு சுவாசம் நாசிக்கிரமா, அதாவது மூக்கு நுனி நடுவில் சுவாசம் போகிறது. அது விசித்திரமான மார்க்கத்தில் நம்ம முதுகு தண்டுக்கு போகணும். விசுத்தி சக்கரம் பேக் போன் அங்கே எந்த மார்க்கத்தில் போகிறது? இதை பிரயத்தனம் பண்ணணும். டீப் ஸ்லோ ப்ரீத் எடுத்து விடுறோம். கும்பகம் பண்ண வேண்டாம். காற்று கீழே லங்ஸுக்கு போன மார்க்கம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம். வாயு இன்னொரு மார்க்கம் வழியாக விசுத்தி சக்கரம் போகிறது. அந்த போகிற மார்க்கங்கள்லாம் வெரி 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 சிம்பிள், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வீடியோ கேம் போலவே இருக்கும். மூக்கு மூலம் உள்ளே போன சுவாசம் விசுத்தி சக்கர, அதாவது கழுத்தில் பேக் போனுக்கு ஜாயினர் இடத்துல அது இருக்குது. அது எப்படி போகிறது அதை கவனி. இதை பண்ணும்போது சோம்பல் வரக்கூடாது, நீ லட்சியத்தை மறக்கக்கூடாது. பண்ணணுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அசிரதை வரக்கூடாது. ஆரம்பி. டீப் ஸ்லோ ப்ரீத்திங். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்சர்வ் பண்ணு. இது உன் சரீரத்தில் நடக்கிறது. இந்த மாறுதல் தினம் உன் சரீரத்தில் நடக்கிறது. இது நாள் வரைக்கும் நம்ம கவனிக்கலை. வெரி வெரி ஆக்டிவ் அண்ட் டைனமிக். தூக்கம் வரக்கூடாது. நீ எதுவும் ஊகிக்காத. ஸ்பரிசம் மூலமாக தெரியும். ட்ரை பண்ண அதே போகும். அநேக ரிஷிகள் செஞ்ச சாதனை இதுதான். கண்ணை மூடி இதையே கவனிச்சா மற்ற ஆலோசனைகள்லாம் வரக்கூடாது. நீ செய்கிற சாதனை எவ்வளவு ஏகாக்கிரத்தோடு செய்கிற அவ்வளோ நல்லது, நல்ல ரிசல்ட் வரும். 5 minutes செய்யலாம். நானும் உங்களோட பண்ணிட்டுருக்கேன்.
பரிசோதனை சாலையில் எவ்வளவு ஏகாகிரத்தோடு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணணும். இது இப்படி பண்ணும்போது நம்ம லைஃப்பையே மாற்றுற சக்தி இருக்குது. ரொம்ப உங்களுக்கு உட்கார முடியல அப்படின்னா காலை நீட்டி மடக்கிக்கலாம். இது எதுவும் பனிஷ்மெண்ட்டு தரல. அப்படியும் உட்கார முடியல அப்படின்னா எழுந்து கண்ணை திறந்து எழுந்து கொஞ்சம் ஒரு செகண்டு இப்படி நடந்துட்டு மறுபடியும் உட்காரலாம். கால் மரத்து போயிடுத்துனா காலை மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டீப் ப்ரீத்து பண்ணுங்க. அது புஷ் செய்யணும். அது ஸ்பரிச அனுபூதி வரும். ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. யூ வாண்ட் மோர், மார்க்கம் போகணும். செஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸில் நிறைய காற்று போகிறது. ஆனால் உன்னோட கவனம் லங்ஸுக்கு போக வேண்டாம். அதாவது ரெண்டு பக்கமாக ரெண்டு இதுமாக காற்று போகிறது. ஒன்று லங்ஸுக்கு போகிறது, இன்னொன்று மூக்கு நுனி வழியாக விசுத்தி போகிறதுன்னு சொன்னோம்ல, அதை கவனி. சுவாசம் எங்கே போகிறது? நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினானா கண் ஓப்பன் ஆகி தர. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை ஸ்பீச்சு கேட்டாலும் எத்தனை புக்கு படித்தாலும் சாதனையால் அனுபூதி வரணும். அனுபூதி வரலைன்னா எல்லாம் வேஸ்ட்டு தான். அனுபூதி வரும். பயப்படாத, குழப்பம் பண்ணிக்காத. நீ பண்ண ஒவ்வொரு நாளும் நீ முன்னாடி போகிறது உனக்கே தெரியும். ஒரு விதமான மயக்க நிலைக்கு போகாத. டீப் பிரெத்து. இது ஒரு அற்புதமான வைத்தியானிக சரீர பிரயோகம். தூக்க ஸ்திதிக்கு போகாத. அது சாதனை வேற, சமாதி சாதனை வேற. இப்போ அந்த வாயு மார்க்கத்தை கவனிக்கிறது தான். விசுத்தி சக்கரங்கிட்ட காற்று எப்படி போகிறது? அவசரப்படாத. நீ வழிகாட்ட வேண்டாம். உன்னோட லட்சியம் வாயு மார்க்கம் கவனிக்கிறது தான். அது எப்படி போகிறதுன்னு கவனிக்கிறது தான். அது போகிறது. அதுக்கு என்ன ப்ரூஃபு? நீ பேசுகிற. வாக் சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது விசுத்தி சக்கரம். நீ சுவாசிக்கிற காற்று ஏதோ ஒரு மார்க்கமாக விசுத்தி சக்கரத்துக்கு போகிறது. அதை பிடிச்சிக்கோ. அதே உன்னோட உத்தேசம். ஹவ் ஐ am able to talk. மனசு ரொம்ப விஜிலன்ஸ் போல் வேலை செய்யணும். மனசு அங்கே இங்கே பறக்கக்கூடாது. மனசு கண்ட்ரோலில் பண்ணணும்.
மனசுக்கு நீ சொன்னபடி அது மனசு செய்யணும். டோன்ட் ஸ்லீப். லட்சியத்தை கவனி. விசுத்தி சக்கரத்துக்கு சுவாசம் எப்படி போகிறது? மற்ற சக்கரத்தை பற்றி யோஜனை பண்ண வேண்டாம். ஏகாகிருதம் 2 minutes செய். டீப் பிரித். கும்பகம் வேண்டாம். ஏகாகிருதம். நிதானமாக கண்ணை தர, பேசாத. இதே ஸ்திதியில் 5 நிமிஷம் சைலன்ஸாக உட்காரு. மௌனம். அதே ஸ்திதி.